ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீஷா கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற பிரெட் ஊத்தாப்பம் தான் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ கொடுக்கலாமா? 3/4 கப் ரவை எடுத்திருக்கோம். சூச்சி ரவை தான் எடுத்திருக்கேன். 1/2 கப் கர்டு, ரெண்டும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கர்டு இவ்வளோ தான் அளவில்லை, இந்த மாதிரி வர்ற அளவுக்கு நீங்கள் கர்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். 2 ஆனியன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு capsicum, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பேன் சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் கொஞ்சம் சூடான பிறகு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டேன். அது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறத 1 by 1 எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. கர்டும் ரவையும் நல்லா பேஸ்ட் மாதிரி வந்திருக்கும். இதில் நம்ம இப்போ ஃப்ரை பண்ண எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு இப்போ வேணும்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வர மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேனில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாகட்டும். நம்ம இங்கே ஒரு ஸ்வீட் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸ்வீட் ப்ரெட் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச ரவா பேஸ்ட்டை மேலே நல்லா இதே மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி அப்படியே தவால அப்படியே உல்ட்டா பண்ணி அப்படியே போட்டுருங்க. இன்னொன்று ரெடி பண்ணிக்கலாம். அது மேலே அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எந்த ப்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்வீட் ப்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், வீட் ப்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஷ் பார்க்குறதுக்கே. நம்ம ப்ரெட் இது ஒரு சைடு தான் அப்ளை பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஒரு சைடு தான் பண்ணணும்னு இல்லை, வேணும்னா நம்ம 2 சைடு வேணாலும் அப்ளை பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைடு குக்காக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு சைடு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி 2 சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சுவையான பிரெட் ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.